ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து 2024 நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அதில் கேட்ட கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். முகப்புரை அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம் 1976 படி திருத்தம் செஞ்சுருப்பாங்க. அந்த திருத்தத்தில் என்ன மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னா, முகப்புரையில் வந்து சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தைகள் அப்படிங்கிறது இணைக்கப்பட்டது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். முகப்புரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் நோக்கத்தை தான் விளக்குகிறது. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க நீதிமன்றத்தால் உட்படுத்தக்கூடியதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா இதை நீதிமன்றத்தால் நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அப்போ இந்த இதில் தவறான கூற்று அப்படிங்கிறது நீதிமன்றத்தால் உட்படுத்தக்கூடியதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங்கு. எக்ஸ்ட்ரா டேட்டா நான் வச்சுக்கோங்க. முகப்புரை அப்படிங்கிறது நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். முகப்புரை அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா 1946 டிசம்பர் 13ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் தாக்கல் செய்வார். அது வந்து 1947 ஜனவரி 22ஆம் தேதி சில திருத்தங்களுடன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதைத்தான் முகப்புரையாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்க தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நமக்கு பார்ட் 3ல் ஆர்டிக்கல் 12 to 35 கீழே வரும். மொத்தம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. 7வது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது சொத்துரிமை. அது 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 மூலம் இந்திய அரசியலமைப்பிலிருந்து நீக்கப்பட்டுருச்சு. இப்போ சொத்துரிமை அப்படிங்கிறது பார்ட் 12 ஆர்டிக்கல் 300Aல சட்ட உரிமையாக மாற்றி வச்சுருக்காங்க. அடிப்படை உரிமை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். டிபிஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் 4 புதிய வழிகாட்டும் நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 42வது சட்ட திருத்தம் 1976 படி ஆர்டிக்கல் 39A, ஆர்டிக்கல் 39F, ஆர்டிக்கல் 43A, ஆர்டிக்கல் 48A இந்த 4 ஆர்டிக்கல் டிபிஎஸ்பியில் வந்து சேர்த்துருப்பாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஏன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 படி சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. அதில் டிபிஎஸ்பியில் வந்து 2 ஆர்டிக்கல் சேர்த்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சேர்க்கலை. அப்போ தேர்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 97வது சட்ட திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு. 97வது சட்ட திருத்தம் 2011 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி ஆர்டிக்கிள் 43B கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க. கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக ஒரு ஆர்டிக்கிள் வந்து 43B இருக்கு இல்லையா, அதில் வந்து சேர்த்துருப்பாங்க. அதுதான் 97வது சட்ட திருத்தம் 2011 அப்படிங்கிறது. அப்போ சரியான கூட்டுறவு அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் கரெக்டு, தேர்டு ராங்கு, ஃபோர்த்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்க 1, 2 and 4 ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டேட்டா டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 4ல் வந்து ஆர்டிக்கிள் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். அது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் தலைவரின் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்க அரசியல் விவகார குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியோட தலைவர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க
அப்பாயின்மெண்ட் கமிட்டி, அதாவது நியமனங்களுக்கான குழுவோட தலைவர் உள்துறை அமைச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. அந்த நியமனங்களுக்கான குழுவோட தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அதோட உறுப்பினராக தான் உள்துறை அமைச்சர் இருப்பார். அதோட தலைவர் உள்துறை அமைச்சர் கிடையாது. அதில் ஒரு உறுப்பினர் தான் உள்துறை அமைச்சர். அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பொருளாதார விவகார குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டிக்கும் பிரைம் மினிஸ்டர் தலைவராக இருப்பார். நிதி அமைச்சர் அப்படிங்கிறவர் அதில் வந்து உறுப்பினராக இருப்பார். நிதி அமைச்சர் அதில் தலைவர் கிடையாது. நிதி அமைச்சருங்கிறவர் அதில் ஒரு உறுப்பினராக தான் இருப்பார். அதனால தேர்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க நாடாளுமன்ற விவகார குழுவோட தலைவர் உள்துறை அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து தவறு. நாடாளுமன்ற விவகார குழுவோட தலைவர் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் நாடாளுமன்ற விவகார குழுவோட தலைவராக இருப்பார். ஒருவேளை டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பார். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாராவது ஒரு மூத்த அதிகாரியை வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவார். அவர் தான் நாடாளுமன்ற விவகார குழுவோட தலைவராக வந்து இருப்பார். அப்போ தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டிக்கும் பிரைம் மினிஸ்டர் தலைவர், அது ஒன்று தான் கரெக்டு. அப்பாயின்மெண்ட் கமிட்டியில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர், இன்னொருத்தர் உள்துறை அமைச்சர். பிரைம் மினிஸ்டர் தலைவர், உள்துறை அமைச்சர் வந்து அதில் வந்து மெம்பராக இருப்பார். தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க பொருளாதார விவகார குழுவோட தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். நிதியமைச்சர் அப்படிங்கிறது அதில் ஒரு உறுப்பினர். அதனால் தேர்டும் ராங்கு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க நாடாளுமன்ற விவகார குழுவோட தலைவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பார். அதனால் அதுவும் தவறு. தவறான இணைங்கிறப்போ 2, 3, 4 ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்க எல்எம் சிங்வி குழு இருக்கு இல்லையா, அது வந்து 1986 போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொடுத்தது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்க எல்எம் சிங்வி குழு அப்படிங்கிறது தான். எல்எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்டது. பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது, அதாவது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏல இருக்க அசோக் மேத்தா குழு அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி தான். 1977 வந்து போட்டிருப்பாங்க. இது 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும். அதே இது ஆப்ஷன் சியில் இருக்க கலேக்கல் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, கலேக்கல் கமிட்டி அப்படிங்கிறது 1953 வந்து போட்டிருப்பாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களின் நலன்கள் குறித்து ஆராய்வதற்காக போடப்பட்ட முதல் ஓபிசி கமிஷன் அப்படிங்கிறது காகா கலேக்கல் கமிட்டி தான். செகண்ட் ஓபிசி கமிஷன் அப்படின்னா மண்டல் கமிஷன் 1979 போட்டிருப்பாங்க. அதை நான் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டியில் இருக்க சர்க்காரியா குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சர்க்காரியா குழு அப்படிங்கிறது மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டி. 1983 வந்து இந்த கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. கொஸ்டின் கேட்டிருக்கிறது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்த கமிட்டி எது அப்படின்னா 1986 போட்ட எல்எம் சிங்வி கமிட்டி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட அரசியலமைப்பின் கூட்டாட்சி கூறு அல்லாதவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் தான் நான் ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா ரிஜிட் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வரும். இந்த சுதந்திரமான நீதித்துறை இருக்கு இல்லையா, அதுவும் எது கீழே தான் வரும் அப்படின்னா ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வரும். ஈரவை நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஃபெடரல் ஃபீச்சர்ஸில் வரும். சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு அனைத்திலும் மேலானது, அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட், 3, 4 இது எல்லாமே ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வரும். நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே நெகிழும் அரசியலமைப்பு மட்டும் வரும். அப்போ நான் ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை தான் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஆப்ஷன் பியில் இருக்க ஒன்லி அதுதான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2005 அக்டோபர் 12 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின்வருவனவற்றுள் எது பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஆப்ஷன் ஏல இருக்க நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் அப்படிங்கிறது 1966 வந்து நியமிச்சிருப்பாங்க.
அதே இது ஆப்ஷன் பியில் இருக்க சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது 1983 வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க மத்திய மாநில உறவுகள் பற்றி விசாரிக்கிறதுக்காக. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறது 2005 வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்தது செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் இருக்கு இல்லையா. ஆப்ஷன் சியில் இருக்க செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்த கமிட்டி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.